ஹலோ விவாஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பதிவு. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, செப்டம்பர் 18ஆம் தேதி அன்று சந்திர கிரகணமானது நிகழ இருக்கிறது. இந்த சந்திர கிரகணத்தினுடைய தாக்கங்களால் பார்த்திங்கன்னா இந்த ரிஷபராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்களானது ஏற்பட போகிறது, அவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஏதாவது பிரச்சனைகள் காணப்படுமா, இல்லை ஏதாவது பார்த்திங்கன்னா சாதகமான பலன்கள் கிடைக்கப் போகின்றதா, மீண்டும் இவர்களுக்கு பார்த்திங்கன்னா நிதி நிலையில் பார்த்திங்கன்னா ஏதாவது பிரச்சனைகளானது உண்டாக இருக்கிறதா, இது போன்ற எல்லா விஷயத்தையுமே இந்த ஒரு பதிவின் மூலமாக நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க ரிஷபராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அதே போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் பார்த்திங்கன்னா மனதார நினைத்து கொண்டு கால பைரவரை பார்த்திங்கன்னா நீங்கள் வணங்கி வருவது சிறந்தது. அதேபோல் உங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா கால பைரவரை போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. இப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளும் பிரச்சனைகளும் குறையுங்க. அதேபோல் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். ரிஷப ராசியை சேர்ந்தவர்களுக்கு பல விதத்தில் பார்த்திங்கன்னா நன்மைகள் பெறக்கூடிய காலகட்டங்களாக இருந்தாலுமே மீண்டும் மீண்டும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தீமையே ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அதேபோல் உங்களுடைய வேலை வியாபாரத்தில் பார்த்திங்கன்னா புதிய சாதனையை படைக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்திருப்பீர்கள், ஆனால் அது முடியாமல் போயிருக்கும். வீடு மனை தொடர்பான விஷயத்தில் லாபத்தை அடையக்கூடும் அந்த வாய்ப்புகள் ஏற்படுது. அதேபோல் பணியிடத்தில் அனைத்து விஷயங்களையுமே பார்த்திங்கன்னா சிறப்பாக செய்ய முடியாமல் நீங்கள் தவிப்பீர்கள். சக ஊழியர்களினுடைய ஆதரவுகளானது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏற்படாது. விழிப்புணர்வுடன் பார்த்திங்கன்னா எந்த ஒரு செயலையும் நீங்கள் செய்ய வேண்டும். அதேபோல் திட்டமிட்டு தான் பார்த்திங்கன்னா அந்த ஒரு செயலையும் நீங்கள் செய்யணும். அந்த காரியங்களானது பார்த்திங்கன்னா அப்பொழுது தான் வெற்றியாகும். மேலும் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் பார்த்திங்கன்னா யாருடைய பேச்சையும் கேட்காமல் உங்களுடைய திட்டமிட்ட செயல்பாடுகள் மட்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். அதனால் அந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் கையாள வேண்டும். ஆக்கப்பூர்வமான விஷயத்தில் ஈடுபடவும். மேலுமே ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தினுடைய இரண்டாம் பகுதியில் முதல் பாதியை விட அற்புதமாக இருக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த சந்திர கிரகணத்திற்கு பிறகு பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு 3 கிரக ராஜயோகங்களும் இருக்குதுங்க. இதனால் பெரிய அதிர்ஷ்டங்கள், எதிர்பாராத வாய்ப்புகள் கிடைக்கும். அது எல்லாமே உங்களுடைய கையில் தான் இருக்குது. எல்லா விதங்களிலும் நீங்கள் முன்னேற்றத்தை காண்பீர். அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய பகுதியில் பார்த்திங்கன்னா அதாவது பாதியில் பார்க்கும் பொழுது நீங்கள் மிகவும் தாராள மனப்பான்மை உடையவராகவும் மற்றவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பவராகவும் திகழ்வீர்கள். தலைமைத்துவ குணங்கள் நிறைந்தவராகவும் காணப்படுவீர். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த கிரகத்தினுடைய முதல் பாதியில் ஏற்படக்கூடிய கவலைகள் மற்றும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பாதிக்காது என்பது நிம்மதியை தரக்கூடிய ஒரு விஷயமாக கருதப்படுதுங்க. அதேபோல் உறவுகள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் மிக மிக இனிமையானதாக இருக்கும். அதேபோல் புதிய நபர்களினுடைய அறிமுகங்களினுடைய உதவியாகவும் இருக்குங்க. உறவுகளானது இனிமையாக மாறும். மேலுமே உங்களுடைய உறவினர்களுடன் மகிழ்ச்சியாக பார்த்திங்கன்னா நேரத்தை செலவிடுவதற்கான காதலானது இப்பொழுது கை கூடலாம். உடனடியாக திருமணம் நடக்கும் வாய்ப்புகள் உள்ளது. குடும்பத்திற்காக மகிழ்ச்சியாக செலவுகளை நீங்கள் செய்வீர்கள். அதே போல வாழ்க்கை துணையினால நல்ல ஒரு ஆதாயங்களும் ஏற்படும். உங்களது கவனம் மக்களுடன் உங்களை இணைத்துக் கொள்வதில் இருக்கும். மேலுமே உங்களுடைய இந்த முயற்சியானது எதிர்காலத்தில் உங்களுக்கு மேலும் பலத்தை அளிக்கக்கூடியதாக இருக்குங்க. நீங்கள் வேலை மாற வேண்டும் என்று நினைத்து வேலை தேடி அலைந்து கொண்டு இருந்தால் சில நாட்களிலேயே பார்த்திங்கன்னா அது தொடர்பாக சில நல்ல செய்திகளானது கிடைக்குங்க. நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்தில் வியாபாரங்களினுடைய மத்தியில் நல்ல ஒரு பாராட்டையும் பெறுவீர்கள். பணியிடத்தில் மூத்தவர்கள் உங்களிடம் பார்த்திங்கன்னா அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு செல்வாக்கு மிக்க நபரை சந்திக்க வாய்ப்புகள் உண்டு. அவர்கள் மூலமாகவே எதிர்காலத்தில் முன்னேற்றங்கள் மற்றும் லாபத்தினுடைய பாதைகளானது பார்த்திங்கன்னா திறக்கப்படும். பேச்சில் நெகிழ்வான அணுகுமுறையை நீங்கள் பின்பற்ற வேண்டும். நீங்கள் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருந்தால் இந்த காலகட்டத்தினுடைய இரண்டாம் பாதியில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு புதிய வணிகத்திலுமே முதலீடு செய்ய வேண்டாம். அதேபோல் பண பரிவர்த்தனையின் போது மிகுந்த எச்சரிக்கையுடன் பார்த்திங்கன்னா செயல்படணும். உங்களுடைய உடல் நலத்தில் சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டும். உடல் மற்றும் மன ரீதியான பிரச்சனைகளை தவிர்க்க, பருவகால நோய்களை தவிர்க்க ஆரோக்கியமான உணவுகள், உடற்பயிற்சி, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே பார்த்திங்கன்னா நீங்கள் மேற்கொள்ள வேண்டுங்க. குழந்தைகள் தொடர்பான சில கவலைகளால் நீங்கள் பார்த்திங்கன்னா நிறையவே சிரமப்படுவீர்கள். இந்த காலகட்டத்தில் அவரிடம் இருந்து எதிர்பார்த்த ஆதரவையும் பெற முடியாது. இந்த
காலகட்டத்தில் நிலம் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய காதல் உறவு மற்றும் திருமண வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வைத்திருக்க கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ராசிநாதன் சுக்கிரன் 6ஆம் ஸ்தானத்தில் மறைந்திருக்கிறாரு. ஆனால் அவர்கள் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்வது அறிவுத்திறன்களானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. உங்களது பேச்சு மற்றவரை மயக்குவது போல் இருந்தாலுமே ருசியான உணவை உண்டும் நீங்கள் இப்பொழுது மகிழ்வீர். ராசியில் இருக்கக்கூடிய குரு மன நிம்மதியை கொடுப்பார். அதேபோல் சாமர்த்தியமாகவே நீங்கள் காரியங்களையும் செய்து வெற்றியும் பெறுவீர். தொழில் ஸ்தானத்தில் சனி இருக்கிறார். தொழில் வியாபாரங்கள் முன்னேற்றத்தை காணும். தொழில் வளர்ச்சிக்காக சில திட்டங்களை செயல்படுத்த முடிவெடுப்பீர்கள். பணவரவுகள் திருப்தியை கொடுக்கும். வியாபார ஸ்தானத்திற்காக புதிதாக இடம் வாங்குவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு செயல் திறமைகளானது பார்த்தீங்கன்னா அதிகரித்து காணப்படுங்க. பயணங்களும் செல்ல நேரிடலாம். அதேபோல் பணி நிமித்தமாகவே அடைய வேண்டியும் இருக்கும். குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பது குடும்பத்தில் சிறிது நிம்மதியானது பார்த்தீங்கன்னா குறையக்கூடலாம். சுற்றத்தினர்களுடைய வருகையானது ஏற்படுங்க. கணவன் மனைவிக்கிடையே சிறிது பிணக்குகளானது வரலாம். பிள்ளைகள் மூலமாகவே மன மகிழ்ச்சிகளானது ஏற்படும். குடும்ப வருமானங்களும் உங்களுக்கு அதிகரிக்குங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களையும் வாங்கி மகிழ்வீர். உறவினர்கள் நண்பர்கள் மூலமாகவே ஆதாயத்தையும் நீங்கள் பெறுவீர். பெண்களுக்கு அறிவு திறன்களானது அதிகரிக்குங்க. இனிமையான வார்த்தைகளால் சிக்கலான காரியத்தை கூட மிக எளிதாகவே செய்து முடிப்பீர். கலைத்துறையினருக்கு பணவரவுகளானது இருக்கும். எடுத்த முடிவை செயல்படுத்தும் முன் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசிப்பது நல்லதுங்க. எந்த ஒரு காரியத்திலுமே அவசர முடிவுகள் எடுக்க தூண்டும். வீண் வாக்குவாதங்களால் பகையை வளர்த்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. அரசியல் துறையினருக்கு வீண் அலைச்சலுக்கு பிறகே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காரியங்களும் நடந்து முடியும். வேலை தொடர்பாக அலைய வேண்டியும் இருக்குங்க. அதே போல் வரவேண்டிய பாக்கியங்களானது இப்பொழுது தாமதமாகவே சேரும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றங்களானது பார்த்தீங்கன்னா உண்டாகலாம். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில திட்டங்களையும் பார்த்தீங்கன்னா ஆலோசிப்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல்களானது ஏற்படலாம். முடிவில் எதிர்பார்த்தபடி பார்த்தீங்கன்னா காரியங்களானது முடியும். சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். குடும்பத்தில் கணவன் மனைவி இருவருமே மனம் விட்டு பேசுவது நல்லது. குடும்ப விஷயங்களை அடுத்தவர்களிடம் கூறி ஆலோசனை கேட்பதை தவிர்த்துக்கோங்க. குழந்தைகளினுடைய முன்னேற்றத்தில் அக்கறையை நீங்கள் காட்டுவீர்கள். உறவினர்கள் நண்பர்களிடம் கவனமாக பேசி பழகுவது நல்லது. மேலுமே நீங்கள் எதிர்பாராத பண உதவிகளானது உங்களுக்கு கிடைக்கும். அதேபோல் கடும் சீரம் விவாதங்கள் கலகங்கள் அடுத்த வீட்டாருடன் எப்போதும் பார்த்தா சண்டை இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக இருக்கவும். உங்களுடைய பேச்சில் பார்த்தீங்கன்னா நிதானத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். யாருடைய தூண்டுதலுக்குமே பார்த்தீங்கன்னா செவி சாய்க்காதீர்கள். வியாபாரிகளுக்கு நல்ல விதமாகவே பார்த்தீங்கன்னா பண வசதிகள் அனைத்தும் வேண்டியபடி கிடைக்கும். மேலுமே ரிஷபராசிக்காரர்களுக்கு தடைபட்டு இருந்த காரியங்கள் அனைத்தும் இனிதே நடைபெறும். ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகளானது அகலுங்க. பொருள் வளங்களானது இப்பொழுது சிறக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்களும் தொடரும். தொட்ட காரியங்களில் வெற்றிகளானது கிடைக்குங்க. இனிமையாக பேசுவதில் வல்லவரான நீங்கள் காரியங்களை பார்த்தீங்கன்னா இப்பொழுது சாதித்து கொள்வீர். பெண்களுக்கு எந்த ஒரு செயலை செய்யும் முன்பும் அதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதை ஆராய்ந்து பார்த்த பின்னரே பார்த்தீங்கன்னா அதில் ஈடுபடுவது நல்லது. பணவரவுகள் திருப்தியை கொடுக்கும். மாணவர்களுக்கு கவன தடுமாற்றங்கள் இல்லாமல் பாடங்களை படிப்பது நன்மையை கொடுக்குங்க. சக மாணவர்களிடம் எச்சரிக்கையாக பழகுவது நல்லது. கலைத்துறையினருக்கு அனைத்து விதமான நிலைகளிலுமே நன்மைகளை பெறுவீர்கள். எதிர்பார்த்த வாய்ப்புகளானது சேரும். புது தெம்புகளுடன் பார்த்தீங்கன்னா நீங்கள் பணியாற்றுவீர். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசியில் உள்ள கார்த்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளிடம் கவனமாக எதையும் எடுத்து சொல்வது நல்லது. பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகளானது தீரும். உங்களது காரியங்களுக்கு இருந்த எதிர்ப்பாடும் விலகும். பணவரவுகள் திருப்தியை கொடுக்கும். மனக்குழப்பங்களும் நீங்கும். அடுத்ததாக ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களுக்கு இருந்த காரியங்களை பார்த்தீங்கன்னா இப்பொழுது சாதிப்பீர். மாணவர்கள் பாடங்களை படிக்க வேண்டுமே என்ற கவலைகளானது இப்பொழுது குறையும். சக மாணவர்களினுடைய ஒத்துழைப்புகளானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. சாமர்த்தியமாக பேசி காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடித்துக் கொள்வீர். பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியங்கள் சிறப்பாகவே இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் மகிழ்ச்சிகரமாக இருக்கக்கூடியதாக காணப்படும். கடந்த காலங்களில் இருந்து வந்த மருத்துவ செலவுகள் இப்பொழுது குறையும். எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே சுறுசுறுப்பாக ஈடுபட்டு வெற்றி மேல் வெற்றிகளை நீங்கள் பெறுவீர்கள். மேலும் பரிகாரமாக பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில் நவகிரகத்தில் சுக்கிரனுக்கு தீபங்களை ஏற்றி பூஜை செய்ய பணவரவுகளானது உங்களுக்கு ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உண்டாகும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.